வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பழைய கிளாசிக் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகளும், ராக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் போட வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டாரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு அப்டேட்டாக பாலியமன் கொடுத்துருக்காரு. வாங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. தி ராக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் பேட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் ரிட்டர்ன் ஆகிருப்பார். ஆக்சுவலி அவர் ஜான்ஸ்னா ஸ்டோரியிலையும் சரி, அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரியிலையும் சரி, ஈவன் கோடி ரோட்ஸோட ஸ்டோரியிலையும் சரி, பலவிதமான ஸ்டோரிகளில் இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டு கடைசியில் இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேனே, கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு டேக் டீமராக இருந்தாங்க. ஸோ பேட் பேப்பரில் நம்ம ராக் ரிட்டர்ன் ஆகிருப்பார். ரிட்டர்ன் ஆகி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும், அதாவது 1 2 3 உங்கள் கழுத்தை அறுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் அடுத்த டைம் நம்ம கோடி ரோட்ஸை பார்க்கும்போது கெட்டி போட்டுச்சு வரவேற்றிருப்பார். அண்ட் ரோமன் ரெயின்ஸுக்கு மாலையை போட்டு வரவேற்றிருப்பார். ஸோ இதில் ஸ்டோரி கொலாபாயிட்டு. ஸோ அதுக்கப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்ட்டை சோலை கேட்டிருப்பார். கோடி ரோட்ஸ் தரலன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமும் அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ ராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் இந்த மாதிரி ஸ்டோரியை நீங்கள் இன்கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி அந்த ஸ்டோரியில் நான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில ஹைப்புக்காக WWE யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டாரு. ஆக்சுவலி என்னென்னா, ராக் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் வரும்போது சரி ராக்கை வச்சு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணலாம், ராக்கை வச்சு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை பண்ணாராம். அதாவது WWE பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரிலையும் ராக்கை சும்மா தலையிட தான் வச்சாங்களாம். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ராக் வந்தால் ஸ்டோரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ராக்கை வச்சு அந்த ஸ்டோரி ஆரம்பித்து இன்கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு காரணம், அதுக்கப்புறம் ராக் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு பிடிக்கலையா. ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ராக்குக்கும் சண்டை வந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ராக்குக்கும் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாய் சண்டை ஏற்பட்டுருக்குதான். ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சோடைய ஸ்டோரியில் ராக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி TKO குரூப்போடைய பவரை வச்சு தலையிடுறதுனால ஒரு சில சண்டைகள் ஏற்பட்டுருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ராக் அடிக்கடி WWEக்கு வர்றது கலகத்தை தான் ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்காரு. அது இதன் மூலியமாக தெரியுது. 2025 மீண்டும் ஒரு அப்பீரன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஷெடியூல் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஸோ ராக்குக்கு ஷெடியூல் இருந்தால் தான் 2025 வருவார், இல்லாட்டா வரமாட்டார் மக்களே. ஆமாம், 2025 ஆல்ரெடி ராக் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடிலாம் வந்துட்டார்ல. ஸோ இனி வருவாரா அப்படிங்கிறது தான் டவுட்டு. பால் ஹேமன் WWEயோடைய ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவருடைய ஒரு பர்சனலி பார்த்தீங்கன்னா பயோகிராஃபியை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்டர்டேக்கருக்கு எப்படி ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு மூவி மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி பால் ஹேமன் த பால் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் பால் ஹேமன்ட்ட ப்ராக் லெஸ்னரை பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. ப்ராக் லெஸ்னர்கிட்ட இப்போ நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ராக்கு கிட்ட தொடர்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. WWEயோடைய மேனேஜ்மெண்ட் ரோலில் நான் இப்போ ஒரு முக்கியமான இதாக இருக்கேன், நான் WWEயில் பேக் ஸ்டேஜில் ப்ரொடியூசராக கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஸ்டோரி லைன் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு முக்கியமான பங்கு பால் ஹேமனுக்கும் இருக்குதான். அப்படிப்பட்ட பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னரை வச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியும் போட்டு வச்சுருந்தாராம். அதில் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா 11வது தடவை அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிற மாதிரியும் ஒரு ஸ்டோரி லைன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராக் லெஸ்னரை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க. பட் ஆனால் ப்ராக் லெஸ்னர் அந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்கிறதுக்காக நெக்ஸ்ட் பிளான் போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஆல்ரெடி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் ஆல்ரெடி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், அவர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இதுக்கு முன்னாடியே வின் பண்ணியிருக்காருன்னு. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்னா 2 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவர். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப்பையும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பையும் மெர்ஜ் பண்ண ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தான். கடைசியாக அந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பையும் WWE சாம்பியன்ஷிப்பையும் வச்சிருந்தது ப்ராக் லெஸ்னர் தான். அதுக்கப்புறம் தான் அன்டிஸ்பியூட்டடாக ஒன்றாச்சு WWE சாம்பியன்ஷிப்பாக. ஸோ அவர் ஆல்ரெடி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை மெர்ஜ் பண்ணியிருக்காரு. கடைசியாக மெர்ஜ் பண்ணவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன் ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டாருன்னு தெரில. ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் மெர்ஜ் பண்ணி அந்த கோல்டன் டைட்டில் கொண்டு வந்தார், ஏன் அவரோட பேரை விட்டுட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு
WWE சாம்பியன்ஷிப், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரெண்டும் ஒரே டிசைனிங்காக இருந்திருக்கும். ஸோ அதனால் அது மெர்ஜ் பண்ணதை அவர் வந்து பெருசாக பேசலை போல இருக்குது. பட் ஆனால் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பும் WWE சாம்பியன்ஷிப்பும் வேறு டிசைனிங், அதை மெர்ஜ் பண்ணதை பற்றி பெருசாக போயிட்டுருக்காரு. சரி, ஃபைனல் கொஸ்டின், ப்ராக் லெஸ்னருடைய ரிட்டர்ன் அப்டேட் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கிட்ட இருக்கிற வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். ஸோ அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பழைய டிசைனிங்கில், அதாவது கிளாசிக் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இப்போதைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான ஜே ஊசோ வந்து இப்போ தான் சாம்பியனாக இருக்கார். ஒரு நல்ல சாம்பியனாக அடுத்தடுத்து ஸ்டோர் லைனை கொண்டு போவார் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். இப்போ அவருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டு. அப்போ இதுக்கு நீ இந்த தெம்லைனில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்ன அப்போ தானே நீங்கள் வருவீங்க. ஜே ஊசோக்கிட்ட இப்போ தெம்லைனில் இருக்கிற மாதிரி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் கிளாசிக்காக வருது அப்படிங்கிறத நான் போஸ்டராக போட்டேன்னு வைங்களேன். யாராவது வருவீங்களா? ரோமன் ரெயின்ஸ்கிட்ட அந்த டைட்டில் இருக்கிற மாதிரி போட்டால் தானே வாரீங்க. எல்லாம் நம்ம ஆளுக்கு அப்படி தான் இருக்கிறீங்க. வேறு என்னத்தை பண்ண கோச்சிக்காதீங்கப்பா, சும்மா தான் சொன்னேன். சரிங்களா? சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூல NXT சூப்பர் ஸ்டாரான ஷாட்ஸி, இவங்க ஆல்ரெடி ஸ்மாக்டவுன்லாம் இருந்திருக்கிறாங்க. இன்ஜுரி காரணமாக டபிள்யூ விட்டு போயிட்டு மீண்டும் டபிள்யூக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா NXTக்கு போனாங்க. ஷாட்ஸியோடைய கான்ட்ராக்ட் வந்து டபிள்யூபிள்யூல முடிஞ்சிருச்சான். இப்போது ஒரு கான்ட்ராக்ட் முடியுதுன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு கான்ட்ராக்ட் முடியுது ரினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஷாட்ஸியை டபிள்யூபிள்யூனால இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்கள ஒரு பொருட்டாக மதிக்காமல் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணுங்கன்னு சொல்லலை, ரிலீஸ் ஆனதை பற்றியும் சொல்லலையா. ஸோ டேரக்ட்லியும் பார்த்தீங்கன்னா அலுமினிக் செக்ஷனில் போட்டுட்டாங்களாம். அலுமினிக்லாம் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இவங்க இதுக்கப்புறமா சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஷாட்ஸிக்கே தெரிஞ்சிருக்குது. ஐயோ பாவங்க, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லர்ஸையும் மதிக்கிறது கிடையாது. ஒரு சில ரெஸ்லர்ஸ் தேவை இல்லை, அவங்கள வச்சு ஸ்டோரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஷாட்ஸியை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை ரினியூ பண்ணலை. ஸோ அவங்க இப்போ டபிள்யூபிள்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வேறு ஏதாவது ரெஸ்லிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா அதை பற்றின அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜோ என்ட்ரி அடிக்கடி டபிள்யூபிள்யூக்கு வராரு, குறிப்பாக டிஎன்ஏக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் டபிள்யூபிள்யூயும் டிஎன்ஏயும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால. அவர் தான் ஆக்சுவலி வந்து டிஎன்ஏ இருக்கிறதுலே டாப் 1 ஸ்டாராக பார்த்தீங்கன்னா இப்போ ஜோ என்ட்ரி இருக்காரு, ஃபேம் ஆகிட்டார். ஸோ அவரை அடிக்கடி டபிள்யூபிள்யூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனி வந்து ஹார்டி பாய்ஸையும் ஜோ என்ட்ரியும் சேர்த்து ஒரு டீமாக சமீபத்தில் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்குது. ஜோ ஹார்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமுக்கு பேராக வச்சு அண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீமை பார்த்தீங்கன்னா லைக் டு டபிள்யூபிள்யூ, மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த 3 ரெஸ்லரும் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது இந்த ஜோ ஹார்டிஸ் டீம் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குது. என்னப்பா சொல்கிறேன், அவ்வளோ ஃபேமஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறக்காமல் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் இந்த ஜோ ஹார்டிஸ் என்ட்ரன்ஸை பாருங்கள். என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஜோ ஹார்டிஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமாக டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்தி அவ்வளோதான். பிடிச்ச நல்ல விஷயம் முடிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.